சரிக்கா, நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்க போல இருக்கு. நான் அப்புறமா வரேன். நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். அண்ணே வரேண்ணே. சரி வர வெண்ணிலா. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு மகாவை பத்தி தெரிஞ்சது கூட உனக்கு தெரியலையே. அடுத்தவங்க முன்னாடி மகாவை பத்தி இப்படி பேசுறியே. அவ திருப்பி பேசினா மரியாதை என்ன ஆகும்னு நினைச்சு பாத்தியா? அப்பா விட்டா நீயே இப்படி பேசுன்னு சொல்லி கொடுப்பீங்க போல இருக்கு. அப்படி நானே சொன்னாலும் மகா அந்த மாதிரி காரியத்தை செய்ய மாட்டா. ஐயோ, மகாவுக்கு இந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில கால் தூசியாவது உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. தேவையே இல்ல, எங்களுக்கு இருக்கிற அக்கறை எங்களுக்கு போதும். நான் ஒண்ணு பொய் சொல்லலையே ஒளிச்சு மறைச்சு பேசுறதுக்கு. ஐயோ, நாம ஒண்ணு சொல்ல போய் மருமக கொண்டு வந்ததெல்லாம் கொண்டு போயிடுவாளோன்னு நான் பயப்படணுமா? வெறும் கையோட வந்தா வெறும் கையோட போறா. இதுல எனக்கு லாபமும் இல்ல நஷ்டமும் இல்ல. லாபம் இருக்கோ இல்லையோ, ஆனா நஷ்டம் கண்டிப்பா இருக்கும். இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே நஷ்டப்பட்டு போகும். அதெல்லாம் உனக்கு புரியாது. ஏன்னா உனக்கு பேய் பிடிச்சிருக்கு, அதுலயும் பணம் பேய் பிடிச்சிருக்கு. என்ன இது? ஐயோ, இவ எதுக்கு இங்க வரா? கொடுத்த நகை புடவை எல்லாம் கேட்க வராளோ? அம்மா அம்மா, மேக்னா வந்திருக்கா. அங்கே நில்லு. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? என்ன தைரியத்துல ஏன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச காலை உடைச்சிருவேன். போடி வெளியே. நில்லு கௌரி. நான் அடுத்த அடி எடுத்து வைக்காம இருக்கணும்னா இவ இங்க நிக்க கூடாது. போ சொல்லுங்க அவளை. இவள பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஏய், போடி வெளியே. போறியா இல்லையா? ஆண்டி சாரி ஆண்டி, உங்க கோவத்துல தப்பே இல்ல. நீங்க என்ன அடிச்சா கூட நான் வாங்கிக்க தயாரா தான் வந்திருக்கேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. என்னது மன்னிக்கணுமா? மன்னிக்கிற காரியமாடி நீ பண்ணிருக்க? என்னென்ன ஃப்ராட் வேலையெல்லாம் பண்ணிருக்க நீ? நான் செஞ்சது எல்லாமே தப்புதான், அதெல்லாம் புரிஞ்சுதான் மன்னிப்பு கேட்க வந்திருக்க. நீ ஒரு மண்ணும் கேட்க வேண்டாம். முதல்ல வெளியே போ. கௌரி, அமைதியா இருக்க மாட்ட? தப்பு மேகனா மேல மட்டும் இல்ல, ஏமாத்துனவங்களை விட ஏமாறுறவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும்னு பெரிய பெரிய அறிவாளி எல்லாம் சொல்லியிருக்காங்க. தெரியுமா உனக்கு? இந்த பொண்ணாச்சும் செஞ்ச தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்க வந்திருக்கு. சரி, அதெல்லாம் விடு. இப்ப அந்த பேச்சு எதுக்கு? வீடு தேடி வந்திருக்கு, மன்னிச்சிருக்குன்னு கேக்குது. சரின்னு 4 நல்ல வார்த்தை சொல்லி மன்னிச்சு அனுப்பு. அதான் பெரிய மனுஷிக்கு அழகு. நான் பெரிய மனுஷியா இருக்கணும்னு விரும்பல, சின்ன மனுஷியாவே இருந்துட்டு போறேன். ஏய், இப்ப நீ வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? செஞ்ச தப்புக்கு வேற யாராச்சும் இருந்திருந்தா என்னை இந்நேரம் ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஆனா நீங்க யாரும் என்ன அந்த மாதிரி நினைக்கவே இல்லை. என்ன தண்டிக்கிறத விட
நான் திறந்துறதுதான் முக்கியம் நீங்க நினைச்சீங்க. நிஜமாவே நான் உங்க கூட பிறக்கலன்னு வருத்தப்படுறேன்க்கா. மேக்னா கண்ணை தொடச்சுக்கோ. இல்லம்மா அக்கா, நான் என் லைஃப்ல அழுததே இல்ல. ஏதாச்சும் கஷ்டம் வந்தா அது யாரால வந்துச்சுன்னு கோவப்படுவனே தவிர அழுததே இல்ல. இப்போ லைஃப்னா என்னன்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா, எமோஷன் ஃபீலிங்ஸோட மதிப்பு என்னன்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாம் புரியுது. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். எஸ் மகா, மேக்னா சொல்றது ரொம்ப கரெக்ட். மேக்னாவை திருப்பி கொடுத்த எனக்கும் பூஜாவுக்கும் லைஃப்ல பெரிய சந்தோஷத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல பொண்ணா மட்டும் இல்ல, ஒரு நல்ல மனைவியா, ஒரு நல்ல அம்மாவா நீங்க என்ன மாத்திருக்கீங்கக்கா. எனக்கு இப்பவும் ஒரே ஒரு ஆசைதான், உங்க வீட்டு ஆளுங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அதுக்காக எந்த வழியை வேணா தாங்கிக்கிட்டு உறுதியா நின்னு ஃபைட் பண்றீங்கல்ல, அதே மாதிரி என் குடும்பத்தையும் நான் பாத்துக்கணும். உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாமே உங்க குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு அப்புறமா தானே. யாரு என்ன சொன்னாலும் விட்டு கொடுக்காம இருக்கிறீங்கல்ல, நானும் அதே மாதிரி இருப்பேன். நீ இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேக்னா. ஃப்ரீடம் தான் லைஃப்ல முக்கியம்னு உன்ன மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா எது ஃப்ரீடம்னு சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கரெக்ட் மகாக்கா. எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லாம எல்லாத்தையும் தூக்கி போட்டு பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் ஃப்ரீடம்னு என்ன மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நிஜமான ஃப்ரீடம் என்னன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். எந்த பொறுப்பையும் தட்டி கழிக்காம அதே நேரத்துல உங்க கார்மெண்ட் பிசினஸ்லயும் ஜெயிக்கணும்னு ஓடுறீங்கல்ல, நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. நீங்க ஜெயிக்கும் போது என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க. அண்ணி, கதிர், ப்ளீஸ் forgive me. நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். இது பாருங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு உங்கள் மேலே கோவமோ வருத்தமோ இல்லை. நான் உங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். நீங்கள் மட்டும் இதெல்லாம் பண்ணலன்னு வைங்க, என் அகிலா கழுத்தில் என்னால் தாலி கட்டியிருக்க முடியாது. அகிலா எனக்கு கிடைச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணமே நீங்கள் தான். தேங்க்ஸ். எல்லா குடும்பத்திலையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கதான் செய்யுது.